இன்னைக்கு கோயம்புத்தூர் இந்த பகுதியிலும் பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து வரக்கூடிய 10 ரூபாய் பாலாஜி அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வருவார். இந்த முறையும் பெரிய நம்பிக்கையோடு சுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த 10 ரூபாய்க்காரர் எங்க இருக்காருன்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். புலால் சிறையில் இருப்பாரு, வெளியே விட்டீங்கன்னா சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேங்க ஐயா. தமிழகத்தில் டாஸ்மார்க் கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக விற்கப்பட்ட பாட்டில் 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க் வித்த பாட்டில் பாத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். கஞ்சா கம்மி தான், 6500 கிலோ தாங்க. சிந்தட்டிக் கம்மி தான். டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லிங்க, ஸ்டாலின் அண்ணன் இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது 10 ரூபான்னு கணக்கு சொன்னார். அப்ப 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டான். இந்த சாராய அமைச்சர் சம்பாதிப்பது மட்டுமே 14,950 கோடி ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் ஆறு போல் பாய்ந்து கொண்டிருக்க 14,950 கோடி எல்லாருடைய கையில் இருக்கு. அதே கையில பெண்களுடைய ரத்தமும் இருக்கு. அதே கையில சின்ன குழந்தைகளுடைய அழுகுகளும் இருக்கு. அதனால் எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தாலும், ஜனநாயகத்தை விலை பேசினாலும், இந்த கூட்டத்தில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, அண்ணன் 10 சொன்னாங்க, 10 பேருக்கு நீங்க பேசி அவங்க 10 பேர், அவங்க 10 பேர், அடுத்த 40 நாட்கள் 35 நாட்கள் எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசி இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். அதனால் அன்பு சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் இந்த முறை தீய திராவிட முன்னேற்ற கழக சக்தியை தூக்கி எறிய வேண்டும்.